ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோஜாஸ் கலரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் குலோப்ஜாம் கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர், அதுக்காண்டி செஞ்சேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம குலோப்ஜாம் செய்ய ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் கொஞ்சம் ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சிடுங்க. அதில் குலோப்ஜாம் மாவு கொட்டி இது ஒரு பேக்கெட் போடுறேன். கொஞ்சம் கட்டியாகிட்டு நல்லா உதுத்து விட்டுருங்க. நல்ல இந்த மாவை கொஞ்சம் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது தண்ணி ஊற்றி தெளித்து மட்டும்தான் இதை உருட்டணும், பிசையணும் மாவை. இந்த குலோப்ஜாம் மாவை 3 விரலில் மட்டும்தான் இதை பிசையணும். நம்ம சப்பாத்தி பிசைகிற மாதிரி கண்ணா பின்னா பிசையக்கூடாது. இந்த விரலில் மட்டும் பிசையணும். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இதெல்லாம். இப்போ இந்த குலோப்ஜாம் மாவு பிசைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். கொஞ்சம் 10 நிமிஷம் மூடி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கு. கடாயில் ஜீனி ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்குவோம். அந்த மாவு ஒரு 10 நிமிஷம் ஊற வரைக்கும் இந்த ஜீராவை ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இதில் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு கேசரி பவுடர் போட்டுக்குவோம், கலர் காண்டி. நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜீனி கரைஞ்சோன்னா ஒரு பிஞ்சு கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவர் கண்டி ஒரு ஏலக்காய். இதில் ஜீனி மட்டும் கரைஞ்சா போதும். இப்போ மாவில் குலோப்ஜாம் உருண்டை எடுத்துக்குவோம். முதல்ல ஒரு கையில் இப்படி வச்சு 3 வாட்டி அழுத்தம் கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த விரலாலே இதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்குவோம். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டையாக பிடிச்சிக்குவோம். பிசைஞ்சு வச்ச மாவை எல்லாம் உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ மிதமான தீயில எண்ணெயை காய வச்சுருக்கோம். ஒரு சின்ன பிஞ்சு போட்டு பார்ப்போம். சரியாக இருக்குது பதம். ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா கருகிடும். சரியா இருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு போட்டுருங்க. ஒன்றா டக்கு டக்குன்னு போட்டுடணும், என்னென்ன வெந்துடும். நல்ல ஒரு மிதமான தீயில வேக விடுங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையிலையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்த மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நேரம் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு வேகாது. இப்போ எல்லா குலோப்ஜாம் வந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த ஜீராவை லைட்டாக சூடு பண்ணி அதில் குலோப்ஜாம் உருண்டையில் எடுத்து போடுவோம். இப்போ குலோப்ஜாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம்.
இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். சின்ன சின்ன டிப்ஸுகளோட செஞ்சு பாருங்கள். இப்போ குலோப்ஜாம் அரை மணி நேரமாக நல்லா ஊறிக்கு. இதை எடுத்து பார்ப்போம். நல்லா சரியாக உள்ளுக்கு வந்திருக்கு.